முதல்ல இந்த இஷ்யூ வெளியே வந்தப்போ இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடந்ததுல இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்துருச்சு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, விஜய் அவர்களை ஒரு பொம்மை போல ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு இந்த காங்கிரஸ். டீலிமிட்டேஷனுக்கு ஒரு மசோதா போடுறாரு. மசோதா இது வேண்டாம், டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு சட்டசபையில ஒரு மசோதா போடுறாரு விஜய் அவர்கள். ஆனா காங்கிரஸ் ஆட்சி புரியுற கர்நாடகாலயோ இல்ல கேரளாலயோ டீலிமிட்டேஷன் வேணாம்னு சொல்லி அவங்க தடை மசோதா போட்டாங்களா? இந்த அதே போலதான் காவேரி பிரச்சனையிலையும் அவன் மேகதாதானியை கட்டியே தீருவோங்கிறாங்க. அதுலயே அவர் எப்படி சொல்றாருன்னா, மேகதாதானை கட்டுறதுனால தமிழர்களுக்கு தான் நன்மை நிறைய நடக்க போகுது, அதனால இதை தமிழ்நாடு அரசே எங்களுக்கு பெரிய லெவல்ல இதுக்கு ஹெல்ப் பண்ணி இதை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறாங்க. இவங்களுக்கு என்னன்னா, லைவ் போடுறதே எதுக்கு அப்படின்னா அப்படியே ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் நான் அவன் என்ன ஒரு அடி அடிச்சான் பத்தியா, நான் அவனை 3 அடி அடிச்சேன் பத்தியா, இதுக்கு தான் சட்டசபை இருக்கிறாங்க. மலைகள், இயற்கை வளங்கள், கனிம வளங்கள்ங்கிறது மலைகளே காணும். அதாவது மலையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வெட்டணும். ஆறா இருந்தாலும், குளமா இருந்தாலும், ஏரியா இருந்தாலும். இல்லாட்டி எப்படி ரமேஷ் அவர்களுக்கு முன்னாடி சேகர் பாபு எந்திரிச்சு நடத்தின்னு சொல்றாரு, அதை சட்டசபையில பதிவு வைக்கிறாருன்னா என்ன, அது என்ன ஆணவம் அது? அடங்கு, கம்ப்ளீட்டா என் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தானே. அப்புறம் என்ன ஒரு ஆசிரியர்னா, ஆமா ஒவ்வொரு ஆசிரியர்கிட்ட ஒரு தலைமுறைமா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 10வது படிக்கிற குழந்தை இருக்குன்னா அந்த ஒரு வருஷம் டீச்சர் நீங்க நினைக்கூடாது, அந்த குழந்தையோட தலையெழுத்து ஒரு தலைமுறை. அதான் திமாகி நக்சல்ஸ். அதாவது அங்க துப்பாக்கி எடுத்துட்டு ரோட்ல தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, காட்டுக்குள்ள தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, பாக்குறவங்களை சுட்டாங்க, அவங்கள இன்னைக்கு ஒழிச்சிருச்சு மத்திய அரசு, கம்ப்ளீட்டா அவங்கள காலி பண்ணிருச்சு. இங்க எல்லாம் மூளையில நக்சல்லாம் உட்காந்துருக்காங்க. எது செஞ்சாலும் அரசை எதிர்த்து பேசணும், அரசு எது பண்ணாலும் தப்பு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர் சுமதி மேகவர்ணம் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இந்த கர்நாடகாவில் நடந்த ஒரு விவகாரம், அதாவது 3 தமிழர்கள் வனத்துறையினரால் கொல்லப்பட்டாங்க. இது கொல்லப்பட்டது அது வனத்துறை அதிகாரிகளினுடைய பாதுகாப்புக்காக கொல்லப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பேசினாங்க. இதுல முக்கியமாக பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதாவது குறைஞ்ச டிஸ்டன்ஸ்ல நேராக நிற்க வைத்து சுட்டிருக்காங்க. அதுல உடல்களில் அடித்து காயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கு, சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்குன்னு சொல்லி சட்டசபையிலேயே அவர் வச்சாரு. தமிழக அரசு என்ன முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறதா, உங்களுக்கு என்ன உதவிகள் செய்திருக்குங்கிறதெல்லாம் கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. தமிழக அரசு இதற்கான எந்த ஒரு விளக்கமும் சரியாக கொடுக்கவில்லை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த இஷ்யூ வெளியே வந்தப்போ இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடந்ததுல இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்துருச்சு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டு கொலை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது என்கவுண்டரு. ஸோ அவங்க இந்த வேட்டை கும்பல், அவங்க வேட்டையாடுறதுக்கு வந்தாங்க காட்டுக்குள்ள, எங்களை தாக்க முயற்சிச்சாங்க, அதனால நாங்கள் சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ கூட முதல்வர் அவர்கள் இதுக்கு என்ன விளக்கமோ இல்லை ஒரு அறிக்கையோ கூட அவர் வெளியிடலை. அதற்கப்புறம் இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து போராட்டத்தில் உட்காந்துருக்காங்க. இல்லை அவங்க அப்படி கிடையாது, அநியாயமாக அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பகுதி மக்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க 3 பேர் உடம்புலையுமே பலத்த காயங்கள் இருக்கு, ரொம்ப ரணகலமான, அதாவது ஆழமான காயங்கள். ஒருத்தருக்குலாம் இந்த லெஃப்ட் இதுலேருந்து காயெல்லாம் நினச்சி அடிவயிறு வரைக்குமே ஒரு நீட் பெரிய காயம் அந்த மாதிரிலாம் இருக்கு. விலா எலும்புகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்கப்ப நீங்க அவங்க உங்களை சுட்டாங்க, நீங்க சுட்டீங்கன்னா அவங்க உடம்புல எப்படி இவ்வளவு காயம் வரும்? விலா எலும்புல எப்படி உடைக்கப்பட்டிருக்கும்? இன்னொன்னு, என்கவுண்டர்னா அவன் இங்க இருந்தோ தான் சுடுவாங்க, நீங்க இங்க இருந்தா அவங்க அப்படி சுடுவீங்க. 10 அடிக்கும் குறைவான தூரத்துல இருந்து தான் சுடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இது ஒரு திட்டமிட்டு பிளான்டு, இது என்கவுண்டர்னு சொல்லக்கூடாது, இது கொலை, படுகொலை. அப்போ இதை செஞ்சிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு தமிழக அரசு, தமிழர்களோட பிரதிநிதியா இருக்கிறவரு, எப்படி அந்த 3 பேரோட உயிருக்கு என்ன வேலை, என்ன காரணம், எப்படி கொன்னீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கணுமா இல்லையா? நிச்சயமா. ஏன் அதை பத்தி இவர் கேள்வியே எழுப்பல? அப்போ காங்கிரஸ் கூட்டணியில ஒரு 5 பேரை கொண்டு வச்சிருக்கோங்கிறதுக்காக அவர்களுக்கு அடிமை போல இருக்கிறாரா விஜய் அவர்கள்? அதான் நமக்கு கேள்வியா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, விஜய் அவர்களை ஒரு பொம்மை போல ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு இந்த காங்கிரஸ். டீலிமிட்டேஷனுக்கு ஒரு மசோதா போடுறாரு. மசோதா இது வேண்டாம், டீலிமிட்டேஷன் வேண்டாம்னு சட்டசபையில ஒரு மசோதா போடுறாரு விஜய் அவர்கள்.
ஆனா காங்கிரஸ் ஆட்சி புரியுற கர்நாடகாலயோ இல்ல கேரளாலயோ டீலிமிட்டேஷன் வேணாம்னு சொல்லி அவங்க தடை மசோதா போட்டாங்களா? இல்ல. அப்ப ஏன் காங்கிரஸ் இங்க பிரஷர் கொடுத்து தாவேகா இந்த மாதிரி செய்ய வைக்கிறாங்க? அப்ப தென் மாநிலங்கள் அத்தனை பேரும் பாதிப்பாங்க. நீங்க அப்ப கேரளாவும் கர்நாடகாவும் தென் மாநிலங்கள் இல்லையா? அப்போ விஜய் அவர்களுக்கு இங்க இன்னும் அரசியல் புரியல, அவங்க புதுசா வந்திருக்காங்க அப்படின்றதுனால நம்ம எப்படி வேணா அவங்கள நம்ம இஷ்டத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சட்டசபையில, அதாவது ஒரு அரசு ஒரு சட்டசபையில ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதற்கு எதிராக வெளியில பேசுறது அப்படிங்கிறதே எவ்வளவு ஒரு முரணான விஷயம். விஜய் அவர்கள் அங்க டீலிமிட்டேஷனுக்கு மசோதா போட்டுட்டு தென்மண்டல முதல்வர் மாநாட்டில் என்ன பேசுறாரு? எங்களுக்கு தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது டீலிமிட்டேஷன்லங்கிறாரு. அப்ப அதுக்கு பேர் ஃபேர் டீலிமிட்டேஷன். நீங்க அங்க பேன் டீலிமிட்டேஷன் தானே பேசுனீங்க. ஆமா. அப்போ உங்களுக்கே கிளாரிட்டி இல்லையா? டீலிமிட்டேஷனே வேணாம் அப்படின்னு சட்டசபையில சொல்லிட்டு இங்க அமித்ஷா அவர்கள் முன்னாடி நீங்க தென்மண்டல முதல்வர்கள் முன்னாடி எங்களுக்கு டீலிமிட்டேஷன் ஃபேரா இருக்கணும், எங்க தென்மண்டல பாதிக்க கூடாது, தென் மாநிலங்கள் பாதிக்க கூடாது அப்படின்னு பேசுறீங்க. அப்போ என்ன செய்யறோம், என்ன பண்றோன்றது உங்களுக்கு புரியலையா? இந்த அதே போலதான் காவேரி பிரச்சனையிலையும் அவன் மேகதாதனையே கட்டியே தீருவோங்கிறாங்க. அதுலயும் அவர் எப்படி சொல்றாருன்னா, மேகதாதனை கட்டுறதுனால தமிழர்களுக்கு தான் பாதிப்பு, அதாவது நல்லது ரொம்ப நடக்கும் அப்படின்றாரு. இதை எப்படிங்க? இது யாராவது சின்ன பிள்ளைங்க கேட்டா கூட சிரிச்சிட மாட்டாங்க. மேகதாதனை கட்டுறதுனால தமிழர்களுக்கு தான் நன்மை நிறைய நடக்க போகுது, அதனால இதை தமிழ்நாடு அரசே எங்களுக்கு பெரிய லெவல்ல இதுக்கு ஹெல்ப் பண்ணி இதை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க முல்லை பெரியாறு அணையை கட்டியே தீரணும், அதுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்லா பக்கமும் சுத்தியில அணையை கட்டி விட்டுட்டு போங்க, தமிழ்நாட பாலைவனமா ஆக்கி விட்டுருங்க. ஏன்னா அப்படித்தானே இன்னைக்கு ஆள தெரியாதவங்க உட்காந்துருந்தா நீங்க யார் வேணா இஷ்டத்துக்கு போறவங்க வரவங்க எல்லாம் எல்லா இஷ்டத்துக்கு ஆட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்ப 3 தமிழர்களை கொண்டிருக்காங்க, என்னன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. நேரம் எப்படி அவங்களை கார்னர் பண்ணி நிக்க வச்சிருக்கணும்? அதாவது எதிரில சம்பந்தமே இல்லைன்னா பரவாயில்ல, உங்க கூட கூட்டணி ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்க. அப்ப காங்கிரஸ் நிக்க வச்சு கேள்வி கேட்கணுமா இல்லையா? நீங்க எப்படிங்க 3 தமிழர்களை நீங்க கொள்ளலாம்? என்னங்க ஆச்சு? 3 உயிருக்கு என்னங்க பதில் சொல்லுங்க. எப்படிங்க யாருங்க பண்ணா? யார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐக்கு போகணும். ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்காரா முதல்வர்? இல்ல. அப்புறம் நீங்க இதுதான் தமிழக உரிமையை பாதுகாக்கிறதா? இதுதான் தமிழர்களோட நலனை பாதுகாக்கிறதா? ஏன்னா இந்த மாநில முதல்வர்கள் மாநாட்டுல கூட கர்நாடகா வந்தது. அப்போ அந்த அப்ப கூட டி.கே. சிவகுமார் அவர்கள்ட்ட கேட்கலையே, இதை பத்தி ஒரு பர்சனலா கூட கேட்கல. நீங்க ட்வீட்டே போடலைன்னா நேர்ல எங்கங்க கேட்க போறாரு? ஒரு ட்வீட்டே கூட போடலங்க. தமிழர்களோடதுக்கு இவ்வளவுதானான்னு அங்க சட்டசபையில கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க எதிர்கட்சியில, அதுக்குமே பதில் சொல்லல. சோ அதுக்கப்புறம் திருப்பி இப்ப போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னு திருப்பியும் பேசுறாங்க. அதுக்கும் பேசாம நான் அமைதியா இப்படியே உட்காந்துருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இதுக்கு யாருமே சொல்ல வேணாம், நீங்களே ரியாக்ட் பண்ணணுமே. கண்டிப்பா. நீங்க 3 தமிழர்களை கொண்டிருக்காங்க, உண்மையாலுமே அது என்கவுண்டரா இருந்தா கூட இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். 3 பேரை கொண்டிருக்கீங்க, அது என்ன விஷயம், என்கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்னன்ற விளக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா, உண்மையாலுமே அவர்கள் ஏதோ வேட்டையாட போனாங்க இல்ல ஏதோ பிரச்சனை பண்ணாங்க, தப்பு பண்ணாங்கன்னா அப்ப அந்த விளக்கத்தை கர்நாடக அரசு கொடுக்கட்டும். நிச்சயமா. இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, அடிச்சு துன்புறுத்தப்பட்டு விழா எலும்போலாம் உடைக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்பவும் கூட நீங்க வாய் திறக்கலன்னா அப்ப எப்போ வாய் திறப்பீங்க? அப்ப தமிழர்களோட நலன்லாம் அவ்வளவுதானா? ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த விவகாரத்துக்கே வாயேத்தி இருக்காத தமிழக அரசு இப்போ நேபாளில் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அதை பார்க்கும் பொழுது அப்பா இந்த மாதிரி ஒரு பேரழிவு இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பார்த்து பதறி போயிருக்காங்க. இதுல முக்கியமாக தமிழர்கள் அங்க இப்போ சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல 100 தமிழர்களை காணவே இல்லை. பாண்டிச்சேரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், அதாவது இந்த மாவட்டங்களில் சார்ந்தவர்கள் அங்க இப்பதான் ரீசெண்டா போயிருக்காங்க. அதுல அந்த 100 பேருமே காணோம். அடுத்தடுத்து எங்க அப்படின்னு இந்த அயலகத்துறை எண்களை போன் நம்பரை கொடுத்திருக்காங்க. ஆனா தமிழக அரசு இதை பற்றி ஒரு பரிதாபத்திற்குரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த கட்ட முன்னேற்பாடுகள் இவங்க என்ன, இன்னைக்கு சட்டசபை கூடியிருக்கு, இதுக்கான தீர்மானங்கள் என்ன, இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே. அதுதான் சொல்றோம்லமா, இவங்க எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க, எதை பண்றாங்க? சட்டசபையே என்ன இருக்குன்னா ஏதோ ஒரு இவங்களுக்கு என்னன்னா லைவ் போடுறதே எதுக்கு அப்படின்னா அப்படியே ரீல்ஸ் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான். அவன் என்ன ஒரு அடி அடிச்சான் பத்தியா, நான் அவனை 3 அடி அடிச்சேன் பத்தியா, இதுக்குதான் சட்டசபை இருக்கு. சண்முகம் சிரிச்சாரு அந்த மாதிரி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க சட்டசபை மக்களோட பிரச்சனைகளை எவ்வளவு பேசுறீங்க, மக்களோட பிரச்சனைகளை எவ்வளவு எடுத்து சொல்றீங்க. ஒரு கனிம வளத்துறை அமைச்சர் எந்திரிச்சு இத்தனை மலைகளை காணாங்கிறாரு. அப்ப அத்தனை மலைகளை காணாததுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நாங்க இதை தானங்க கேட்கிறோம் உங்ககிட்ட. நடவடிக்கை என்ன? ஜீரோவால இருக்கு. இவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க, அவங்க எப்பா நீங்க இவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுதான்ப்பா அவங்களை ஆட்சியை விட்டு துரத்திருக்காங்க தமிழக மக்கள். அதனாலதான் உங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதுக்குதான் என்ன நடவடிக்கை போட்டிருக்காரு. அவ்வளவு மலைகள் போனதற்கு தமிழகத்தில் வளர்ச்சி, அதாவது பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், தொழில்நுட்பம் இதெல்லாமே வந்திருக்குல்ல, அதெல்லாமே இல்லை அப்படின்னா தானே வரும்.
அப்படின்னு. அப்படி கிடையாது, அது அப்படிலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. மலைகள், இயற்கை வளங்கள், கனிம வளங்கள்ங்கிறது மலைகளை காணும். அதாவது மலையில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வெட்டணும். ஆறா இருந்தாலும், குளமா இருந்தாலும், ஏரியா இருந்தாலும் இத்தனை மீட்டருக்கு தான் மண் அள்ளணும்னு கணக்கு இருக்கு. ஒட்ட எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு போயிட முடியாது. அதே போல மலைகள்னாலும் மலைகள்ல இத்தனை அளவு தான் எடுக்கணும்னு கணக்கு இருக்கு. அது இல்லாம இன்னைக்கு மலைகளே இல்லமா, மலைகள் அளவுக்கு உயரத்துக்கு கீழே குறைச்சு கீழேயும் பள்ளம், கிணறு, அதாவது மலையா இருந்த இடம் இன்னைக்கு கிணறு மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஈகோ சிஸ்டத்தை காலி பண்றீங்க. அந்த இடத்துல இருக்கிற கம்ப்ளீட்டா நீங்க ஒரு மலைகள் இருந்தாதான் அந்த இடத்துல அந்த ஊருக்கு மழை வரும். நீங்க மலையெல்லாம் காலி பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அந்த காத்து வந்து அந்த மலைகள்ல மோதி, அந்த மலைகள்ல இருக்கிற மரங்கள்ல மோதி தான் நமக்கு மழை பெய்யும். நீங்க இன்னைக்கு எவ்வளவு இடத்துல மழை போச்சு இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? இந்த மலைகளை நீங்க காலி பண்றது. அந்த ஒரு மலையில எத்தனை லட்சம் உயிர்கள் இருக்கு. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த பூமியா? எத்தனை லட்சம், நான் சொல்றது லட்சம், எனக்கு தெரியாம எவ்வளவோ கோடி கூட இருக்கலாம். எவ்வளவு உயிரினங்கள் இருக்கு, எவ்வளவு மரம், செடி, கொடி, புல்லுல இருந்து எவ்வளவு பெரிய மரம் வரைக்கும் நீங்க வெட்டி காலி பண்றீங்க. அப்போ உங்க பேராசைக்கு அளவே இல்லையா? கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கா, அதுல சந்தேகமே கிடையாது. போன 5 வருஷத்துல நம்ம போட்டுருந்தா மழையை காணோம். மலைகளே இல்ல. இன்னொன்னு கனிம வள கொள்ளைங்கிறது பெரிய லெவல்ல நடந்திருக்கு. போன முறை ஆட்சியில வந்து கணக்குல இவங்க காமிச்சது சும்மா சில 100 கோடிகள், ஆனா போனதுல லட்சம் கோடிகள். அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு எங்களை போல சாமானிய பாமணர்கள் போல உட்காந்துக்கிட்டு ஏங்க மலையை காணாங்க, மண்ணை காணாங்க, மரத்தை காணாங்கன்னு சொல்றதுக்கு உங்களை ஆட்சியில உட்கார வைக்கல. யார் தப்பு செஞ்சா அவன் மேல நடவடிக்கை எடு. நீங்க சொன்னீங்கல்ல, யார் தப்பு செஞ்சாலும் அவன் கஜானாவை காலி பண்ணி அவனோட சொத்தை கையகப்படுத்தி அவன் கஜானால கொண்டு சேர்ப்போம். நீங்கல்ல அது செய்யாம சும்மா என்ன நீங்க கம்ப்ளைண்டே சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு எதுக்கு உங்களை சட்டசபையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம்? இன்னைக்கு வந்து அமைச்சர் பிரபு தான் வந்து மழைகளை காணோம், இயற்கை வளங்களை காணோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருடைய மருத்துவமனை, அதாவது டாக்டர் பிரபு தான் அமைச்சராக, கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கிறார். அவருடைய பல் மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கோவில் நிலம், 120 கோடி மதிப்பிலான கோவில் நிலம், ஈஸ்வரன் கோவிலினுடைய நிலம் காரைக்குடியில் காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ கரண்டா வெளியாயிருக்கு. இதுல வந்து அந்த நிலத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 2.3 ஏக்கர் கோவில் நிலம் மதிப்புடைய 120 கோடி மதிப்பிலான நிலத்தை காணவில்லை. நிலத்தை காணனா நிலத்தை ஆக்கிரமிச்சிருப்பாங்க. நிலத்தை காணனா நான் கிணத்த காணாங்கிற மாதிரி, நான் நிலத்தை பேத்த எடுத்துட்டு போறேன், நிலம் அங்கதான் இருக்கும். இவங்க எல்லாம் ஆட்டையை போட்டிருப்பாங்க, ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இல்ல இவ்வளவு நாள் இருந்தது. ஆனா அவருடைய மருத்துவமனைக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கோவில் நிலம் காணவில்லை. இதுல முக்கியமாக வந்து டாக்டர் பிரபு அவர் தான் வந்து முக்கியமான குற்றவாளியாக ஒரு முக்கியமான சொல்றோம்லமா, தூய சக்தின்னு இவங்க பண்ற வேலையெல்லாம் பெரிய மாய சக்தி பண்ற வேலையா இருக்குது. அதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீங்க இன்னைக்கு பிரபு அவர்களோட அப்பா மேலே நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அங்க பண்றாரு, எல்லாத்தையும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ 100 நாள்ல நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 100 நாள்ல வேற பிரச்சனைகள் ஏதாவது சொன்னோம்னா, ஏங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி பண்ணாங்க, நாங்க வந்து 100 நாள் தான் ஆகுதுங்கிறீங்க. ஏதாவது ஒரு நல்லது நடந்துச்சுன்னா பாருங்கள் எங்கள் சாதனை 100 நாள்ங்கிறீங்க. அப்ப நல்லது நடந்தா 100 நாளுக்குள்ள நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. அதை இல்ல அது ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னா அது இத்தனை வருஷம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கிறீங்க. என்ன மாதிரியான எஸ்கேப்? ஆனா இந்த கோவில் நிலம் காணாமல் போனது வந்து இப்போ கரண்டா, அதாவது தாவேகா அரசு பதவி ஏற்று மே மாசம் பதவி ஏற்றாங்க. ஜூன் மாசம் தான் வந்து பட்டா மாறுதல் வந்து நடந்திருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அப்போ வந்து அதுவும் இல்லாம நீங்க சொல்வது போல அவருடைய தந்தையாரனுடைய பெயர் அப்படிங்கிறது தான் வந்து அடிபட்டு இருக்கு. இது அடுத்த கட்ட நடவடிக்கை, இது வெளியானா வந்து ஆக்ஷன் எடுக்குமா இந்த அரசு? எடுப்பாங்களா என்னன்றதை பார்க்கணும். இந்து சமயத்துறை அமைச்சர் இதுல என்ன பண்றாரு, ரமேஷ் அவர்கள் என்ன செய்யறாருன்றத பார்க்கணும். இதுக்கு எதிர்கட்சியில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். எதிர்கட்சியில எதுக்கு உட்காந்துருக்காங்க? சும்மா உட்காந்து கச்சமுச்சன்னு எதுக்காவது கத்திட்டு கிடக்குறாங்கல்ல. கருணாநிதினு சொல்லக்கூடாது, பேரை சொல்லலாமா? இதுக்கெல்லாமா நீ சட்டசபையில உட்காந்துருக்க? பேர் எதுக்கு வைக்கிறது? சொல்றதுக்கு தானே வைக்குது. இப்ப காமராஜர் ஐயாவே என்னன்னு சொல்றீங்க? காமராஜர் ஐயன் தான் சொல்றோம். ஓமாந்தூரார் ஒரு பேர் என்ன சொல்றோம்? ஓமாந்தூரார். அவங்க உங்களுக்கு பேர் ஒண்ணு இருக்குல்ல, பேரை வச்சு சொல்றோம். கக்கனையா, ராஜாஜி, இப்படி அவங்கவுங்க பேரை வச்சு தானே சொல்றோம். ஒருத்தவங்க பேரை சொன்னா அவமானம்னு சொன்னா அப்ப அந்த பேர் அசிங்கமான பேரா? ஏன்னா எங்க உங்க பேரை சொன்னா என்ன நீ அசிங்கப்படுத்துறியா அப்படின்னா அப்ப அந்த பேரே அசிங்கமான பேரா? நேரு குழந்தைகள் பேரு சொல்லி கூப்பிடுறது சந்தோஷமா பெருமையா தானே. என்ன இது? எங்க மோடி, இப்ப பாரத பிரதமர் மோடி ஐயா, மோடி ஐயான்னு கூட எல்லாரும் மோடின்னு தான் எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கப்போ அவங்க கருணாநிதி அவர்களை கலைஞர்னு சொல்லணும், கலைஞர்னு தான் சொல்லணுமா? அப்படி சொல்லாததுக்கு முதல்வர் 2 தடவை எந்திரிச்சு வர சாரி கேட்கிறாரு. இது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னையா நடக்குது இங்க சட்டசபையில அப்படின்னு. ஸ்டாலின் சொன்னது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆட்சி தான் நடக்கிறது அப்படின்னு. திமுக 2.0. அப்போ இவர் ரமேஷ் அவர்கள் அடுத்தது இந்த பக்கம் சேகர் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துறை இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு ரமேஷ் சொல்றதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு.
இதான் அடுத்து நீ பண்ண போற, இதான் நீ இது பண்ண போறேன்னு அவங்க எல்லாம் இனி என் கையில இருக்க ரிப்போர்ட் இந்த இவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இப்ப ஆட்சி யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு? திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கோ? அதிகாரிகள் எல்லாம் திமுக கையில இருக்கிறாங்க. அறநிலைத்துறை சேகர் பாபு கட்டுப்பாட்டில் தான் இன்னும் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் எடுக்க முடியலங்க உங்களால. இல்லாட்டி எப்படி ரமேஷ் அவர்களுக்கு முன்னாடி சேகர் பாபு எந்திரிச்சு நடத்தின்னு சொல்றாரு, அத சட்டசபையில பதிவு வைக்கிறாருன்னா என்ன, அது என்ன ஆணவம் அது? அடங்கு கம்ப்ளீட்டா ஏன் கண்ட்ரோல்ல என்ன இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கு தானே. அப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க அதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்து அந்த முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாம் மாத்துனீங்களா, தூக்கி போட்டீங்களா? ஏன் பண்ணல? அது பண்றதுக்கான கட்ஸும் உங்களுக்கு இல்ல. நீங்க என்ன அவங்களை அப்படியே தடவை கொடுத்துட்டு தானே இருக்கீங்க. அண்ணே 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 இல்லனே சாரி கருணாநிதினு சொல்லிட்டாங்க, சாரி இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கீங்க. என் டேபிள்ல ஃபைல் இருக்கு, ஃபைலை ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. இது ஓபன் பண்றதுக்கு தானே ஃபைல் உங்களுக்கு, ஏன் ஓபன் பண்ண மாட்டீங்களா? இல்ல அதே தைரியமா செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, நீங்க ஃபைல்னு சொல்றீங்களா, முடிஞ்ச ஓபன் பண்ணுங்க. அவரு சட்டசபையிலே தான் உதயநிதி அவர்களே சொன்னாரு, ஓபன் பண்ணுங்க. RS பாரதி இன்னொரு ஸ்டேஜ் போட்டு தைரியம் தான் நீ ஓபன் பண்ணு, ஓ லிஸ்ட நாங்க எடுத்து விடுவோங்கிறாரு. அப்ப என்ன இவங்களா என்ன கூட்டுக்களவாணிகளா இருக்கிறாங்களா? ஓ லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, ஓ ஃபைல் என்கிட்ட இருக்கு, என்ன திறக்க வச்சிடாத, இவர் வந்து ஓ லிஸ்ட என்ன சொல்ல வச்சிடாத. அப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்களை ஏதாவது சொல்ல வச்சிடாதீங்க, உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு நாங்க அப்படி அண்ணாந்து பார்த்துட்டு. அந்த ஃபைல் இருந்தா அது ஏன் இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன்? நேரம் வரப்ப திறப்போம், அதுக்கான ஒரு நேரம் வருமா அப்ப திறப்பாரு. இல்ல உதயநிதி சொன்னாரு ஜோசியம் பார்த்து, அது மாதிரி ரத்தன் பண்ணிட்டு வரதான் நல்ல நேரம் கொடுத்ததுக்கு அப்புறம் திறப்பாங்களான்றது தெரியல. நான் சொல்றேன் இல்ல, இந்த மக்களை தான் சொல்லணும். இந்த மக்களுக்கு என்னத்தை நினைச்சு எப்படி ஓட்டு போடுறாங்க, என்ன பண்றாங்கன்ற புரியல. இதை தாண்டி இங்க இந்த இருக்கிற இந்த இவங்களுமே அரசியல்வாதிகளும் பண்ற கேவலமான அரசியல். மக்களோட நம்பிக்கையை நீங்க கம்ப்ளீட்டா இழந்ததுனால தானே இந்த மாதிரியான இடத்துக்கு மக்கள் வராங்க. மக்கள் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளினதும் இங்க இருக்கிற இந்த மாதிரியான இந்த திராவிட அரசியல்வாதிகள் தான். இவங்க பண்ண கூத்து, அடிச்ச கூத்துல மக்கள் போய் தொலைங்கப்பா, அப்ப வேண்டாம் நீங்கன்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம வந்து சஃபர் ஆயிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஆசிரியர்களுக்கான அந்த டெட் எக்ஸாம் விளக்கு அப்படிங்கிறது வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே திமுக என்னன்னாங்க, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சு ஆசிரியர்களை வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில அவங்க ரொம்ப இது பண்ணி. எனக்கு புரியல இந்த திமுக காரங்களுக்கு இதே போலப்பா. ஆனாலும் எக்ஸாம் வச்சா வரக்கூடாதுன்றாங்க, டெட் எக்ஸாம் வச்சா வைக்காதேங்கிறாங்க. மத்திய அரசு நான் கேக்குறேன், ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிக்க வைக்கிறதுக்கு இவங்க தேர்வு இல்லாம பண்றாங்களா? கூட்டு தேர்வு வைக்கிறாங்கல்ல, கவுன்சிலருக்கு, எம்எல்ஏக்கு, எம்பிக்கு கூப்பிட்டு எவ்வளவு எத்தனை கோடி கையில வச்சிருக்காங்க, இப்ப எவ்வளவு செலவு பண்ணுவாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள் ஓபன் பண்றது, அவங்கள தேர்வு செய்யறதுக்கு வைக்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன ஒரு ஆசிரியர்னா, ஆமா ஒவ்வொரு ஆசிரியர்கிட்ட ஒரு தலைமுறைமா. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10வது படிக்கிற குழந்தை இருக்குன்னா அந்த ஒரு வருஷம் டீச்சர் நீங்க நினைக்க கூடாது, அந்த குழந்தையோட தலையெழுத்து, ஒரு தலைமுறை, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தலைமுறை வந்து ஒரு டீச்சர் கையில ஒப்படைக்கப்படுது. அப்ப அந்த டீச்சர் வந்து ஒழுங்கா சொல்லி கொடுக்கல அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் அப்டேட் இல்லைன்னா, நான் கேட்கிறேன், சொல்லி கொடுக்குற டீச்சருக்கு எக்ஸாம் எழுதுறதுல என்ன பிரச்சனை வந்துருப்போம்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேர்வு அதை எக்ஸாம் பார்த்து பயப்படுவான், டீச்சர்ஸ் ஏன் பயப்பட போறாங்க? அப்ப நீங்க அந்த அரசியல் ஆரம்பிக்கிறீங்க. ஆசிரியர்கள்ட்ட போயிட்டு இதுதாங்க முறைனா அவங்க பாட்டுக்கு படிக்க போறாங்க, ப்ரிப்பேர் பண்ண போறாங்க, எழுத போறாங்க. நீங்க அங்க போய் முந்திட்டு உட்காந்துட்டு நாங்கள் தான் உங்களோட காவலர்கள், ஆசிரியர்களுக்கு நாங்க தான் காவலர்கள், ஐயோ பாருங்கள் இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு, உச்சநீதிமன்றத்திலே சொல்லிருச்சு, உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு ஆசிரியர்களுக்கான தேர்வு இருக்கணும்னு சொல்லி, திருப்பி நீங்க மேல்முறையீடுக்கு தூக்கிக்கிட்டு ஓடுறீங்க. இப்ப இந்த மசோதா இது பிரயோஜனமா? இந்த நீட்டுக்கு எப்படி ஒரு கண் துடைப்போ அது போல இப்ப இது ஒரு கண் துடைப்பு. உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் இந்த மனுவையும் தள்ளுபடி பண்ணிருச்சுல, இது செல்லாது, எக்ஸாம் பண்ணி எழுதிதான் ஆகணும்னு. டீச்சர் வந்து வேற வழியே கிடையாதுங்க, நீங்க அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச சிலபஸை வச்சு இன்னைக்கு நான் போய் பாடம் எடுக்க முடியுமா? போன வருஷம் பாடத்தையும் இன்னைக்கு எடுக்க முடியாது. இன்னைக்கு அதுவும் இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு நம்ம பசங்க எவ்வளவு அப்டேட்டடா இருக்காங்க. அதுக்கு தகுந்த சிலபஸ் அப்டேட் பண்ணணும், டீச்சர்ஸ் அப்டேட்டடா இருக்கணும். இதுல வேற அந்த தகுதி தேர்வுங்கிறது வைக்கிறாங்க. 2010க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் இது அப்படின்னா அப்ப சீனியாரிட்டி படி. அப்ப இனிமே எம்எல்ஏ எலெக்ஷன் வைக்காதீங்க, ஓட்டு எல்லாம் போட வேண்டாம், யார் ரொம்ப வருஷமா அரசியல் இருக்காங்களோ அவங்கள தூக்கி போடுங்க. துரைமுருகன் தான் இன்னைக்கு சிஎம் இருப்பாரு. என்னங்க நீங்க அப்புறம் எல்லாத்துலயும் ஒரு எது தேர்வுனாவே ஐயோ ஆகாதுன்னு என்னங்க அது? இல்ல இது ஆசிரியர்களுக்கு தேர்வுக்கு வந்து கைடு உடனே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. கைடை பார்த்து எழுதாதான், கைடை பார்த்து படிக்காதன்னு டீச்சர்ஸ் தானே சொல்றாங்க. புத்தகத்துல வந்து நோட்ஸ் எடுத்து நீ எழுதுன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் இவங்க எப்படி? ஏன்னா போன தடவை எக்ஸாம் எழுதும் போதே 1.5 லட்சம் ஆசிரியர்கள் வந்து ஃபெயில் ஆனாங்க. அதுவே வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய ஒரு பார்க்கும் பொழுதே ஒரு அசிங்கமான ஒரு செயல்னு தான் சொல்றேன். அதாவது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் யார் எப்படி சிந்திக்கணும், யார் எதுக்கு போராடணும், யார் எதை வேணான்னு சொல்லணுங்கிறத மக்கள் தீர்மானிக்கிறது இல்லை.
இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பா திமுக அதை முடிவு பண்ணுது. மக்கள் வந்து இந்த விஷயத்துக்கு போராடணும்னா அவங்கள தூண்டி விடுறது, இல்ல ஆசிரியர்களை போய் அவங்கள தூண்டி விடுறது, இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை தான் திமுக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. ஆசிரியர்கள் யாருமே தங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கவோ இல்ல எக்ஸாமுக்கோ பயப்படுறவங்க கிடையாது. யாராவது ஒரு 10%, அது யாருன்னா இவங்க திமுகவுக்கு ஃபேவரா இருக்கிறவங்க, அவங்கள தூண்டி விட்டு அவங்க மூலியமா, ஏன்னா நேத்து ஆதவர்ஜுனா சட்டசபையில பேசுறப்ப சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, அந்த சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்கான போராட்டம் திட்டமிடப்பட்டு திமுகவால் தூண்டிவிடப்பட்டது. அந்த பிளானிங்ல நானே இருந்தேன், நானே அதுக்கு சாட்சின்னு சட்டசபையில ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு அவரு. அப்ப நீங்க பிளான் பண்ணி மக்களை இதுக்கு போராடுங்க, அதுக்கு போராடுங்க, அதுக்கு போராடுங்கன்னா அப்ப ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும், மக்களுக்கு எதுக்கு போராடுன்னே தெரியாம போராட்டத்துல உட்காந்தே இருப்பாங்க. அவங்கள யாரோ ஒரு மறைமுகமா ஒரு இயக்கம் வந்து அவங்களை சப்போர்ட் பண்றது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களை தூண்டி விடுறது, அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கிளம்பி போயிருவான். இங்கேயே வந்து ஒரு நக்சல்ஸ் வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு. அதான் இந்த திமாகி நக்சல்ஸ். அதாவது அங்க வந்து துப்பாக்கி எடுத்துட்டு ரோட்ல தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, காட்டுக்குள்ள தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, பாக்குறவங்களை சுட்டாங்க, அவங்கள இன்னைக்கு ஒழிச்சிருச்சு மத்திய அரசு, கம்ப்ளீட்டா அவங்கள காலி பண்ணிருச்சு. இங்க எல்லாம் மூளையில நக்சல்லாம் உட்காந்துருக்காங்க. எது செஞ்சாலும் அரசை எதிர்த்து பேசணும், அரசு எது பண்ணாலும் தப்பு, ஏய் நீ போய் போராடு, நீ போய் அதை பண்ணு, நீ போய் ரோட்ல உட்காரு. எதுக்கு? உண்மையாலுமே மக்கள் பிரச்சனைனா போராடலாம். ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு வைக்கிறதுக்கு பிரச்சனைனா, இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸோட சம்பளம் என்ன? ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போய் நீங்க டீச்சரை போய் பாருங்க, அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, அவங்களோட ஒர்க்கிங் டிசைன் என்ன, அவங்களோட கல்ச்சர் என்ன, அவங்களுக்கு டெய்லி பிளான்ல இருந்து வீக்லி பிளான்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ரிவ்யூ, வீக்லி ரிவ்யூ, மந்த்லி ரிவ்யூ, அவங்களோட சம்பளம் என்ன? பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு அவங்களுக்குமான எவ்வளவு இது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடக்குது, அவங்களுக்கு செமினார்ஸ் நடக்குது, அவங்க கம்ப்யூட்டர்ல அப்டேட் ஆகிக்கணும், அவங்க சப்ஜெக்ட்ல அப்டேட் ஆகிக்கணும். இவ்வளோ விஷயங்களை பிரைவேட் ஸ்கூல் பண்ணும்பொழுது பிரைவேட் ஸ்கூலுக்கான ஃபண்டை விட அதிகமான லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு செலவு பண்ணப்படுது. இன்னைக்கு நம்ம மக்களுக்கு என்னன்னா, கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்கூல்னா அப்படிதான் இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம மக்களை வந்து மனசுல அப்படி இது பண்ண வச்சுட்டாங்க. ஆனா ஒரு பிரைவேட் ஸ்கூலை விட அளவுக்கு அதிகமான கோடிகள் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, நம்மளோட வரிப்பணம் அங்க போகுது. அப்ப அந்த கோடிகள் எங்கடான்னு கேட்க நம்ம மக்கள் இல்லாம, கவர்மெண்ட் ஸ்கூல்னா இப்படிதான் இருக்கும், பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருக்கும், டாய்லெட் இருக்காது, டீச்சருங்களை உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களை காலமுக்க சொல்லுவாங்க. நம்ம எவ்வளவு டெய்லி பாக்குறோம். நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்லல, சில டீச்சர்ஸ் எல்லாம் டெடிகேட்டடா தங்களோட லைஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எத்தனையோ குழந்தைகளை வந்து நீட்டுக்கு படிக்கிறானா அவனுக்கு வீட்டுல உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எத்தனையோ டீச்சர்ஸ் எல்லாம் 6 குளம்லாம் தாண்டி போய் சைக்கிள்ல இது பண்ணி போய் ஒத்தையடி அதெல்லாம் போய் ஒரு 10 பிள்ளை இருந்தாலும் அந்த 10 பிள்ளையோட லைஃப் போயிடுமேன்னு சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. சில டீச்சர்ஸ் கிளாஸே எடுக்க மாட்டேன், நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் 10வது வரைக்கும். அதாவது ஒரு சில டீச்சர் பண்ற தப்பால அந்த சப்ஜெக்டே பிடிக்காம போன குழந்தைகள்லாம் இருக்கு. அதுக்கு நானே எக்ஸாம்பிள். அந்த டீச்சர் வந்தாங்கன்னா கிளாஸே எடுக்க மாட்டாங்க, அப்படியே டேபிள்ல கவுந்து வச்சு தூங்குவாங்க. யார் கிளாஸ் லீடர் என்னை எழுப்புவாங்க, இங்க வந்து நான் வந்து அந்த புக்கு ஹிஸ்டரியா ஜியாகிரபியா அந்த புக்கை பிரிச்சு நான் படிக்கணும், அந்த பாடத்தை சத்தமா, அதுதான் பாடம் எடுக்கிறது. நான் படிக்கிற வரைக்கும் பிள்ளைங்க எல்லாரும் அவங்கவுங்க புக்கை பிரிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த பெல் அடிச்சோன்னா அவங்க படிக்க எந்திரிச்சு வெளியே போயிருவாங்க. இப்படிதான் அந்த வருஷம் ஃபுல்லாவே இருந்தது. ஸோ அப்போ எனக்கு அந்த 10th வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சோசியல் சயின்ஸ்னாவே எனக்கு பிடிக்காம போயிருச்சு, இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஐயோ வந்தாலே இப்படி படுத்து கவுந்து அடிச்சு தூங்குறது, அவங்களோட அந்த மேனரிசம் அதெல்லாமே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அப்போ அந்த வருஷம் நான் மித்த எல்லா சப்ஜெக்டையும் விட சோஷியல் சயின்ஸ்ல கம்மியான மார்க் எடுத்தேன். ஸோ அப்போ இது அந்த குழந்தையோட ஃபியூச்சர் இதாகுது இல்ல. அதே போலதான் மேக்ஸ், 12th நான் மேக்ஸ்ல அவ்வளோ கம்மியா மார்க் எடுத்தேன். ஏன்னா எனக்கு அந்த கம்ஃபர்ட்டா இல்லை, அவங்க பண்ண வேலைகளை அவங்கள நம்மள பார்த்தாலே அடிக்கிறது, வெளியில கொண்டு இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ ஒரு டீச்சருங்கிறவங்க வந்து சும்மா வந்து ஒரு பாடம் எடுத்துட்டு போறவங்க கிடையாது, ஒரு குழந்தையோட வாழ்க்கையை டிசைன் பண்றவங்க. அதை நிறைய டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் புரியல. அதுக்கு காரணம் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள். நீங்க அரசியல் பண்றதுக்கு குழந்தைகளோட படிப்பு இடம் கிடையாது, தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. ஆசிரியர்களை தூண்டி விட்டு ஆசிரியர்களை போராட்டம் பண்ண வச்சு அது மூலியமா ஒரு அரசியல் பண்ணி என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எக்ஸாம் ஏங்க நான் தான் பாடம் சொல்லி கொடுக்குறேன், அப்ப எனக்கே அந்த இதுல தேர்வு எழுதல தெரியும். ஒரு சிம்பிள்மா, எனக்கு இந்த எனக்கு ஒரு விஷயமே தெரியல, இன்னைக்கு எனக்கு டெய்லி நியூஸ் தெரியல, எதுவுமே தெரியல, என்னை கூப்பிட்டு நீ இன்டர்வியூ பண்ணுவியா? நீ கேட்கறப்ப எல்லா கேள்விக்குமே இல்லம்மா எனக்கு தெரியல, நோ கமெண்ட்ஸ், எனக்கு பதில் தெரியலன்னு சொல்லி தயவு செஞ்சு நீ எந்திரிச்சு போகணும், யாரும் இன்டர்வியூ கூப்பிட்டா நீ கேட்டுருவியா இல்லையா? அப்போ ஒரு 20 நிமிஷம் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நாங்க உட்காந்து இன்னைக்கு என்ன நியூஸ் எல்லாத்தையும் அப்டேட்டடா படிச்சுட்டு வரோம்னா ஒரு பிள்ளையோட தலையெழுத்தை ஒப்படைக்கிறோம்ல உங்ககிட்ட. அப்ப அந்த குழந்தைகளுக்காக நீங்க படிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு டீச்சரால எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொன்னா அப்போ ஒரு தமிழக அரசு எதை என்கரேஜ் பண்றீங்க? நாளைக்கு எங்க பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி ஆகும்? இது கல்வி அமைச்சரே என்கரேஜ் பண்றாங்க. அன்பில் மகேஷ் அவங்க வேலை எதுதானே, அன்பில் மகேஷ் அந்த பக்கம் பேசுறாரு, இங்கிட்ட ராஜ்மோகன் பேசுறாரு. அதாவது எப்படின்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஓடி வந்து அதெல்லாம் முடியாது, நாங்க தான் அவங்களை பாதுகாப்போம், அதெல்லாம் முடியாது, நாங்க தான் அவங்களை இல்ல. நீங்க உண்மையுமே நிறைய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் போய் கேளுங்க, ஏங்க இந்த எக்ஸாம் எழுத பயப்படுறீங்களா? நீ எங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நாங்க எழுத போறோம்.
என்ன சப்ஜெக்ட் என்ன சிலபஸ் இந்த இந்த இதுலதான் வரப்போகுதுன்னு சொல்லி கொடுத்தா அவங்க அந்த ஏன்னா அவங்க டெய்லி பாடம் எடுத்துட்டு தானே இருக்காங்க. அவங்க அந்த சப்ஜெக்ட் இது பண்ணிட்டு போய் எழுத போறாங்க. இங்க அதான் சொல்றேன், இது எல்லாமே அரசியல். இத சில அமைப்புகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஆசிரியர்கள் அமைப்புகள் இருக்கவங்க, அவங்க அதுல சேர்ந்துக்கிட்டு இந்த அரசியல்வாதிகளோட சேர்ந்துக்கிட்டு பண்ற அரசியல் இது. அப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு அந்த எக்ஸாமே எழுத முடியலன்னா நீங்க எப்படி அந்த குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுப்பீங்க? கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு அதை பத்தியே தெரியலன்னா நீங்க எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க? அப்ப அதுல தேர்வு வைக்கல. அப்ப என்ன பண்ணுங்க, டெய்லி ஒவ்வொரு வருஷமும் 1வது 2வது 3வது எல்லாம் காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழு ஆண்டு பரீட்சை எல்லாம் வைக்கிறீங்கல்ல, வைக்காதீங்க. அப்ப குழந்தைய டெஸ்ட் பண்றியா? அப்ப குழந்தைய துன்புறுத்துறியா? அப்ப குழந்தைய மன உளைச்சலுக்கு ஆளாக்குறியா? இப்படியும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இந்த முட்டா குட்டை இப்படி பேசும். இப்ப நீட்டுக்கு இப்படி தானே பேசிட்டு இருக்காங்க. ஒரு தகுதி தேர்வு எழுதுறதுனால எப்படி அந்த குழந்தை மனசு உடைஞ்சு போவோம்? படி படி, இன்னும் டஃபா தான் இருக்கும், படி, உனக்கு திறமை இருக்கு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்றேன் வந்து ஒரு நல்ல தலைவனா, ஒரு நல்ல வழிகாட்டியா? ஐயோ இந்த எக்ஸாம்ல எழுத சொன்னா என் பிள்ளைங்க செத்து போயிரும், தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க உங்களை என்ன கேட்டகரியில சேர்க்கறது? அப்ப எதுக்கு நீங்க பப்ளிக் எக்ஸாமுக்குள்ள நுழையிலேயே ஏதோ இந்த இதுல எக்ஸிபிஷன்ல எல்லாம் அந்த கோஸ்ட் பங்களாக்குள்ள தள்ளுற மாதிரியே பப்ளிக் எக்ஸாம் 10வது எப்படி பயமுடுத்துறாங்க நம்மள? எவ்வளவு பப்ளிக் எக்ஸாம்னா தூக்கமே வராது. பப்ளிக் எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி போர்டுல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க பெருசா, 50 நாள் 49 நாள் 48 நாள் டெய்லி எங்க ஸ்கூல்ல எல்லாம். நமக்கு அதை பார்த்தா ஸ்கூலுக்குள்ள நுழைச்சா அதை பார்த்தா இப்ப கீர்னு இருக்கும். 40 நாள் தான் இருக்கா, 30 நாள் தான், அது அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி. எப்படி பிள்ளைங்களை அப்படி ப்ரெஷர் ஆக்குறீங்க? என்ன பாடமோ அதுக்கு போய் எழுத போகுது. 8வது 9வதுல என்ன எக்ஸாமோ அதே தான் 10வதுல எழுத போகுது. ஏன் நீங்க அந்த குழந்தைய அப்படி ப்ரெஷர் ஆக்குற? இப்ப எப்படி 8வது 9வது எக்ஸாமோ அதே போலதான் 10வதுமான்னு சொல்லியிருந்தா, இதே போலதானே நீட்டுக்கு நீங்க அரசியல் பண்றீங்க. ஐயோ அந்த குழந்தைக்கு மன உளைச்சலாச்சு, ஐயோ நீட்டுனா பேயாம் பூதமானு நீங்க படுத்துற பயமுறுத்துறதுனால இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அப்ப ஆசிரியர்களுக்கே இந்த தகுதி தேர்வு எழுத முடியல அப்படின்னா அவங்க என்னத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க? இதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு வேற வர்றாங்க அப்படின்னா அப்ப இவங்க என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க? இதுல அன்பில் மகேஷ் அவர்கள் வேற அப்படியே ஒரு பக்கத்துக்கு வேற பிரஸ் மீட் கொடுத்து வச்சிருக்காரு. ஏற்கனவே என்ன லட்சணமா இவருக்கு போன தடவை பள்ளி கல்வித்துறையில எவ்வளவு லட்சணமா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இவங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து பேச வராங்க அப்படின்றதே தெரியல நமக்கு.